பால்மதி டிவி யூடியூப் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஐபிஎல் 2024 ஸ்கோர் கார்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். குவாலிஃபயர் 1 கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் விசஸ் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். டாஸ் வின் பண்ண சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் பேட்டிங் சூஸ் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ண சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் சார்பாக டிராவிஸ் ஹெட் 6 அடிக்கல 4 அடிக்கல 2 பால் சந்திச்சு மிச்சல் ஸ்டார்க் பாலில் போல்ட் ஆகி டக் அவுட் ஆகிட்டார். அபிஷேக் சர்மா 6 அடிக்கல 4 அடிக்கல 4 பாலுக்கு 3 ரன் எடுத்து வைபவ் ஆர்ஆர் பாலில் ஆண்ட்ரே ரசல் கிட்ட கேட்ச் கொடுத்து அவுட் ஆகிட்டார். ராகுல் திரிபாதி 1 6 7 4 35 பாலுக்கு 55 ரன் எடுத்து ஆண்ட்ரே ரசூலால் ரன் அவுட் ஆகப்பட்டார். நிதிஷ்குமார் ரெட்டி 6 எதுவும் அடிக்கல ஒரு 4 அடித்து 10 பாலுக்கு 9 ரன் எடுத்து மிச்சல் ஸ்டார்க் பாலில் ரஹமானுல்லா குர்பாஸ் கிட்ட கேட்ச் கொடுத்து அவுட் ஆகிட்டார். ஷபாஸ் அகமது 6 அடிக்கல 4 அடிக்கல ஒரு பால் சந்திச்சு மிச்சல் ஸ்டார்க் பாலில் போல்ட் ஆகி டக் அவுட் ஆகிட்டார். ஹென்ரிச் கிளாசன் 1 6 3 4 21 பாலுக்கு 32 ரன் எடுத்து வருண் சக்கரவர்த்தி பாலில் ரிங்கு சிங் கிட்ட கேட்ச் கொடுத்து அவுட் ஆகிட்டார். அப்துல் சமாத் 2 6 4 எதுவும் அடிக்கல 12 பாலுக்கு 16 ரன் எடுத்து ஹர்ஷித் ராணா பாலில் ஸ்ரேயாஸ் ஐயர் கிட்ட கேட்ச் கொடுத்து அவுட் ஆகிட்டார். சன்வீர் சிங் 6 அடிக்கல 4 அடிக்கல ஒரு பாலுக்கு சுனில் நரேன் பாலில் போல்ட் ஆகி டக் அவுட் ஆகிட்டார். பேட் கமின்ஸ் 2 6 2 4 24 பாலுக்கு 30 ரன் எடுத்து ஆண்ட்ரே ரசூல் பாலில் ரஹமானுல்லா குர்பாஸ் கிட்ட கேட்ச் கொடுத்து அவுட் ஆகிட்டார். புவனேஸ்வர் குமார் 6 அடிக்கல 4 அடிக்கல 4 பாலுக்கு வருண் சக்கரவர்த்தி பாலில் எல்பிடபிள்யூ ஆகி டக் அவுட் ஆகிட்டார். விஜயகாந்த் 6 அடிக்கல 4 அடிக்கல 5 பாலுக்கு 7 ரன் எடுத்து நாட் அவுட்டில் இருந்தார். கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் சார்பாக மிச்சல் ஸ்டார்க் 3 விக்கெட் எடுத்திருந்தார். வருண் சக்கரவர்த்தி 2 விக்கெட் எடுத்திருந்தார். வைபவ் ஆர்ஆர், ஹர்ஷித் ராணா, சுனில் நரேன், ஆண்ட்ரே ரசூல் தலா 1 விக்கெட் எடுத்திருந்தாங்க. சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் 20 ஓவர் 3வது பால்லையே ஆல் அவுட் ஆகி 159 ரன் மட்டும்தான் எடுத்திருந்தாங்க. 160 ரன் எடுத்த வெற்றி என்ற இலக்கோட செகண்ட் பேட்டிங் பண்ண கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் சார்பாக ரஹமானுல்லா குர்பாஸ் 2 6 2 4 14 பாலுக்கு 23 ரன் எடுத்து நடராஜன் பாலில் விஜயகாந்த் கிட்ட கேட்ச் கொடுத்து அவுட் ஆகிட்டார். சுனில் நரேன் 6 அடிக்கல 4 4 அடித்து 16 பாலுக்கு 21 ரன் எடுத்து பேட் கமின்ஸ் பாலில் விஜயகாந்த் கிட்ட கேட்ச் கொடுத்து அவுட் ஆகிட்டார். வெங்கடேஷ் ஐயர் 4 6 5 4 28 பாலுக்கு 51 ரன் எடுத்து நாட் அவுட்டில் இருந்தார். ஸ்ரேயாஸ் ஐயர் 4 6 5 4 24 பாலுக்கு 58 ரன் எடுத்து நாட் அவுட்டில் இருந்தார். சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் சார்பாக பேட் கமின்ஸ், நடராஜன் தலா 1 விக்கெட் எடுத்திருந்தாங்க. புவனேஸ்வர் குமார், விஜயகாந்த், டிராவிஸ் ஹெட், நிதிஷ்குமார் விக்கெட் எதுவும் எடுக்கலை. கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் 14வது ஓவர் 4வது பால்லையே 2 விக்கெட் இழப்புக்கு 164 ரன் எடுத்துட்டாங்க. 8 விக்கெட் வித்தியாசத்தில் இந்த மேட்சை வின் பண்ணிட்டாங்க. இந்த மேட்சை வின் பண்ணது மட்டும் இல்லாமல் ஃபைனலுக்கு முதல் டீமாக குவாலிஃபை ஆகிட்டாங்க. சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்துக்கு இன்னொரு மேட்ச் இருக்குது. அவங்க டாப் 2ல் இருக்கிறதுனால இந்த மேட்ச் தோற்றாலும் அவங்களுக்கு குவாலிஃபயர் 2ல் இன்னொரு மேட்ச் இருக்குது. அதாவது எலிமினேட்டரில் ராஜஸ்தான் ராயல்ஸும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர்ஸும் விளையாடுது. இதில் எந்த டீம் ஜெயிக்குதோ அந்த டீமோட சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் இன்னொரு மேட்ச் விளையாடுவாங்க. அதில் ஜெயித்தா மட்டும்தான் அவங்களால ஃபைனல் போக முடியும். அதில் தோற்றுட்டாங்க அப்படின்னா வெளியேற வேண்டியது தான். ஸோ மீண்டும் நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.